ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் எந்த மேக் காராக வேணால் வச்சுக்கலாம், எந்த மாடல் காராக வேணாலும் இருக்கலாம், என்ன இயர் மாடலாக கூட இருக்கலாம், எந்த கண்டிஷன் ஒன்றா கூட வந்துட்டு போட்டோம். ஆனால் நான் இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் எப்போவுமே பண்ணிடக்கூடாதுங்கிறது. சரிங்களா? அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அது என்ன மிஸ்டேக்னு. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காரு பழையபடி ரன் ஆகிறதுக்கு அதிகப்படியான பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். செகண்டு, சில நேரம் அதை செலவு பண்ணினாலும் அதை ரிசீவ் பண்ண முடியாமலே ஸ்கிராப்பு போக வேண்டிய நிலைமைக்கும் உள்ளாயிடும். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன மிஸ்டேக்குங்கிறத உள்ளே நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா சுமோ கோல்டு பார்க்குறோம். வண்டியில் ப்ராப்ளம் என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது இந்த வண்டியில் உள்ள ECM. இந்த ECM ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க இந்த ECM வாழ்ந்துருக்காங்க. இந்த ECM போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த ECMமில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த இந்த ECM வச்சுட்டு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த வண்டியில் உள்ள ECM எது டிஃபெக்ட் ECMனு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அந்த ECM வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ECM தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வச்சு இப்போ ஆன் பண்ணுறேன். டேஷ்போர்டில் பார்க்குறேன். ஸோ இதான் டேஷ்போர்டில் வர இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ காலை ஸ்கேன் பண்ணுறேன், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபால்ட் கோட். ஸோ இதெல்லாம் எரர் கோட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபேன் டிரைவர் ஃபால்ட், ஷார்ட் டு கிரவுண்ட், IMV டிரைவ் ஓப்பன் சர்க்யூட், லோ ஸ்பீட் ஃபேன் கண்ட்ரோல் ஷார்ட் சர்க்யூட் எடுத்து, EGR சொன்ன வால்வு கண்ட்ரோல் கன்ஃபர்ம்டு. ஸோ இது எல்லாமே இவ்வளோ எரர் இருக்குது. இப்போது செகண்ட் சேல்ஸில் வாங்கிட்டு வந்து ECM போட்டிருக்கேன். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் அதில் என்ன வந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதுலேயும் வந்திருக்கு. இப்போ நீ கேன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ புது ECM போட்டிருக்கோம் இல்லையா, அதில் என்ன எரர் கோடு வருதுன்னு பார்த்துருவோம். சுமோ டீசல் கோட். இதில் இவ்வளோ எரர் கோடு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓல்டு ECMலேயும் இதே சிம்டம்ஸ் தான் வருது. நியூ ECM எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஓல்டுலேயும் இருக்குது. இது கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இஷ்யூ தான். ஹை ப்ரெஷர் சர்க்யூட் செக் பண்ணலாம். இப்போது இப்படிங்க இப்படி ஓகே, ஹை ப்ரெஷர் செக் பண்ணுவோம். இதுதான் சஸ்பெக்டட் லைனு. இப்போ நம்ம செக் பண்ண ஃபேனோட கனெக்ஷன் செக் பண்ண போகிறோம். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபேனோட லெஃப்ட்டு செக் பண்ணுறேன். லெஃப்ட்டு செக் பண்ணுறேன், -0.01 கிடைக்குது. இப்போ ரைட்டு பண்ணுறேன், ரைட்டு 0. தென் த அதர் ஒன் இது கிடைக்குது. இந்த அதர் ஒன் 0 நம்ம இப்போ செக் பண்ண போகிறது இந்த ஃபியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ECMக்கு போகிற இன்புட்டை ஃபியூஸ். நம்ம செக் பண்ண பொறுத்து இந்த 30 amps ஃபீஸோடைய அதுதான் நம்ம அந்த லைனாக செக் பண்ண போகிறோம். இது 30 amps ஃபீஸு. இந்த 30 amps ஃபீஸுங்கிறது நத்திங் பட் பார்த்தீங்கன்னா EMS ignition 10 amps. நோ, அது கிடையாது.
ஓகே, நம்ம பார்க்க போகிறது இதுதான் இஎம்எஸ் இக்னிஷன் 10 ஆம்ஸு. ஆனால் இங்கே வந்து 30 ஆம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. சரி, நம்ம அதை பண்ண முடியாது, என்னென்னு பார்த்து கரெக்ட் பண்ணலாம். யாரோ போட்டிருக்காங்க மாதிரி. சரி, இது வந்து இஎம்எஸ் பவர் ரிலே. இது இஎம்எஸ் பவர் ரிலே. இப்போ இந்த தான் 30 ஆம்ஸ் பார்க்கும். இந்த 30 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு எல்லோ லைன் இருக்கும், இது ரெட் இருக்கும். சரியா, இந்த எல்லோ லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இருக்குன்னா, கீ ஆன் பண்ணும்போது இது 3.6 மாறிடுது. கீ ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, இது 3.6 மாறுது. இது 3.6 மாறும்போது இந்த லைன், இந்த ரெட் லைனும் 3.6 மாறிடுது. இஜிஆர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 மாறிடுது. இது பம்ப் லைனும் 3.6 மாறிடுது. நம்மளுடைய கார் டயக்னோஸில் நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கு காரணம் இந்த மெயின் ரிலே தான். என்ன மெயின் ரிலே ப்ராப்ளம்? இந்த மெயின் ரிலே இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் நம்பர் இருக்கீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்ட் நம்பர் போடாம இந்த ரிலே வச்சுட்டு இங்க வந்து போட்டுட்டு இந்த ரிலே வச்சுட்டு அங்கே போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க? என்னை கூப்பிட்ட அந்த ஒர்க் ஷாப் பீப்புள் போடல. சரிங்களா, ஏன்னா அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இந்த கார் ஓனரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாரோ ஒரு எலக்ட்ரிஷியன், ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கிட்ட, அவர் வந்து ஒரு குவாலிஃபைடு இல்லாத ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்ட போய் இந்த காரை கொடுத்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, செக் பண்ண சொல்லியிருக்காரு. சரிங்களா, அந்த ஆட்டோ எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணியிருக்காரு, அவரு செக் பண்ணி பார்த்துருக்காரு. செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, ஓகே ஒருவேளை மெயின் ரிலே போனா கூட வந்து ஸ்டார்ட் ஆகாதுங்கிறத ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, இது 5 பின் ரிலே, இது எல்லாமே 5 பின் ரிலே தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டிருக்காரு. இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில கார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகிருக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக் இருக்கலாம். ஆனால் எல்லா காருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 5 பின் ரிலேலயே இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. லைக் ஸ்டாண்ட் டைப், ரெசிஸ்டன்ட் டைப், டயோடு, தென் டயோடு டிசி டைப், இவ்வளோ டைப் இருக்கு. அந்த ஸ்டாண்ட் டைப்ல இவ்வளோ வேரியன்ட் இருக்கு. சரியா, ஆனால் 5 பின் ரிலே தான். அதே நீங்க அந்த ஹோல்ல போயிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து அந்த ஆட்டோ எலக்ட்ரிஷியனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேஜர் ஆட்டோ எலக்ட்ரிஷியன் பீப்புள்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைடு பேக்ரவுண்ட் வந்து வர்றதில்லை. இது வந்து நான் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளா இந்த பிக்சர் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெக்கும், இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 10 to 20 பேஜஸ் இருக்கும். இது 10 to 20 பேஜஸ் இருக்கும். அவ்வளோ பேஜஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா ஒன்று ஈக்குவல் இருக்காது, அது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அது எதுவுமே பார்க்காம அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணினதுனால வந்த பிரச்சனை. சரி, இந்த மிஸ்டேக்னால என்ன நடந்துருச்சு, இதால என்ன பாதிப்பு வந்தது அப்படின்னா, என்னன்னா ECM சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னைய கூப்பிட்டு அந்த ஒர்க் ஷாப் பர்சன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எ வீக் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் சென்னை கார்டெக்லேருந்து எங்கள் பர்சன்ஸும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எ டே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவ்வளோ காஸ்ட், ECM காஸ்ட்டு, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஷாப் பீப்புளாக இன்கேர் பண்ண போகிறாங்க கிடையாது. எனியோ இட் வில் கோஸ் டு ஒன்லி கார் ஓனர் தான். ஸோ அதனால தான் சொல்கிறது, கார் ஓனர்ஸ் இந்த மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு அன்குவாலிஃபைடு ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கிட்ட காரை கொடுக்காதீங்க. சரிங்களா, நீங்க சில நினைக்கிறீங்க, சரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிஃபைடு இல்லாத பீப்புள் கிட்ட காரை கொடுப்போம், ஒருவேளை அவர் ஓகே பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, நம்ம காஸ்ட் கம்மியில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்ச மாதிரி ஆயிடும். அப்படி ஒருவேளை அந்த அன்குவாலிஃபைடு பீப்புள் முடிக்கலன்னா ஒரு குவாலிஃபைடு பீப்புள் கிட்ட போயிட்டு கொடுக்கலாம்னு நினைப்பீங்க. சரியா, அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். சரியா, அதனால எப்பவுமே சொல்றேன், இந்த தவறு மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. We Chennai Car Tech are automotive electronic professionals' expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc.
Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.